அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பலவிதமான சிக்கல்களில் மன அழுத்தத்துக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்கள் ஒரே சமயத்தில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வீட்டு வேலையும் இருக்குது, குழந்தைகளை பராமரிக்கிறது இருக்குது, கணவரை பார்த்துக்கக்கூடிய வேலை இருக்குது, இன்னும் வரக்கூடிய உறவுகளை பராமரிக்கக்கூடிய வேலையும் இருக்குது, இன்னும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாகவும் இருக்கிறாங்க. இதை தாண்டி தனக்கு அப்படின்னு பார்க்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, தன்னுடைய கவலையை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மனநிலையில் பெண்கள் ரொம்ப தடுமாற்றமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்றைய சூழ்நிலையும் அப்படி தான் இருந்துட்டுருக்கு. இதை எதிர்கொள்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5 சூப்பரான டிப்ஸை சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணாலே போதும், பெண்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக மாறிடுவாங்க. முதல்ல தன்னோட மனநிலையை நம்பிக்கைக்குரிய மனிதர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வது. அப்படி பகிர்ந்துக்கும் போது நம்மளோட மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கணும். அதை தேர்ந்தெடுக்கிறதுல நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். 2வது விஷயம், நம்மளோட ஆரோக்கியத்தில் நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட ஆரோக்கியத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க, ஆனால் தன்னைத்தானே பார்த்துக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சும்மாவே இருந்துட்டு இருந்தா மனம் பாதிக்க தான் படும். மன அழுத்தங்கள் வரதான் செய்யும், குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும். அப்போ தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய நம்மளுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை நம்ம வெளிக்கொண்டு வர்றதுக்கான பழக்கங்களை நம்ம உருவாக்கணும். தினமும் தொடர்ந்து அதுக்காக நம்ம நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு பிடிச்சது செய்கிறத விடவும் நம்மளோட திறமையை பிடிச்சி நம்ம அதை செய்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. கண்டிப்பாக அதில் நம்ம வெற்றியாளராகவும் ஆக முடியும். கண்டிப்பாக இதனால் நம்மளோட மன அழுத்தமும் குறையும், நமக்கு தேவையான சில விஷயங்களும் அதில் கிடைக்கும். இப்போது சில பேர் வசதி இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அதில் ஒரு வருமானம் வரும். அதனால் அவங்களுடைய குடும்பத்துக்கு அது நல்லதும் கூட, இவங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் குடும்பத்தில் கிடைக்கும். அதனால் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். அடுத்தது 4வது விஷயம், பெண்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் அன்பாக நடந்துக்கணும், மரியாதை கொடுத்து நடந்துக்கணும், புரிதல் இருக்கணும், ஆதரவு கொடுக்கணும், நம்மளும் அவங்கக்கிட்ட ஆதரவை தேடிக்கணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அடுத்தது 5வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. கண்டிப்பாக நிறைய பெண்கள் தனிமையில் இருக்கிறோம், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறோம், எங்களோட பிரச்சனை யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு நம்மளோட ரப்பு இருக்கிறான். அப்போ அவன் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம அதிகம் அமல்கள் செய்யணும். முதல்ல தொழுகணும், 2வது துஆக்களை அதிகம் கேட்கணும், அடுத்தது இஸ்திக்பார், ஸலவாத்து, திக்ர், இந்த மாதிரி நிறைய அமல்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அதுவே நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம பேசும்போது நம்மளோட மனக்கவலையெல்லாம் நீங்கிரும், நம்மளோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும், நமக்கு தேவையானதும் நமக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த பெண்கள் இந்த 5 விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு உதவிகளை கொடுக்கக்கூடிய வஜீஃபாக்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம அதை கரெக்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை ரப்பு நமக்கு தருவான். கண்டிப்பாக உதவி வேணும்னு நினச்சா அடுத்த நிமிஷம் வரும், பணம் வேணும்னு நினச்சா வரும், அன்பான மனுஷங்க வேணும்னு நினச்சா வரும். இந்த மாதிரி ரப்பு நம்மளோட வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்துவான். அப்படி இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வஜீஃபாவை தான் சொல்லித்தர போகிறேன். அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அமல்கள் கண்ணில் படும். அந்த அளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம். அந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த காரியத்தில் உதவி வேணும்னு நினச்சி நீங்கள் 70 தடவை ஓதுறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ், அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னால் சில நிமிடங்கள் போதும், உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் மிராக்கள் நடக்கும்.
கண்டிப்பா அல்ஹம்துலில்லான்னு சொல்வீங்க. அந்த அளவு உங்களுக்கு உதவி அடுத்த நொடி ஓடி வரும். எந்த தேவைய மனசுல நெனச்சாலும் அந்த தேவை உங்களுக்கு நடக்கும். ஏன்னா, இந்த ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம் அப்படிப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனத்த பத்தி நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். இன்னும் எவ்வளவு பதிவுகள் போட்டாலும் பத்தாது. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லிக்கிட்டே போலாம் இதனுடைய சிறப்புகள. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 70 தடவ ஓதி பாருங்க. உங்களுக்கு தேவையானது தானாவே நடக்கும். நீங்க ரொம்ப மெனக்கெட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, வேள தொழுது அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்து இது போல அமல்கள எக்ஸ்ட்ராவா நம்ம செய்யும்போது, உதவி நமக்கு தன்னால கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த உதவிய கொடுக்கக்கூடிய ஒரு அமல் என்ன அப்படின்னா, சூரா தலாக்ல இருக்கக்கூடிய 3வது வசனம். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மேஜிக்கை ஏற்படுத்தும். ஏன்னா என்னோட வாழ்க்கையிலும் இது ஒரு பெரிய ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஓதக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா இதனுடைய பொருள் அந்த அளவு ஒரு சிறந்த பொருள். அதனுடைய பொருளை நான் சொல்கிறேன் கேளுங்க. மேலும் அவன் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத மூலங்களிலிருந்து அவன் அவனுக்கு உணவளிக்கிறான். எவரேனும் அல்லாஹ்வை நம்பினால் அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் நிச்சயமாக தன் நோக்கத்தை நிறைவேற்றுவான். அவன் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த அளவை நிர்ணயித்திருக்கிறான். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இந்த ஒரே ஒரு வசனத்த மட்டும் நீங்க 70 தடவ தஸ்பீஹ் செய்யுங்க. எந்த ஹாஜத்தா இருந்தாலும் நிய்யத் வைங்க. நீங்க வச்ச அந்த நிய்யத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல ஒரு சிறந்த அமல்கள் உங்களுக்கு ஒரு தொகுப்பா, ஒரு கிதாபா உங்க கையில வேணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப இப்பவே நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா, இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய திருக்குரானுடைய ஒரு வசனத்தின் சிறப்பு இருக்கு பாருங்க. அது நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப்லயும் இருக்கு. நீங்க அத படிச்சு, நீங்க அதன்படி நீங்க அமல் செய்து கொள்ளலாம். எனவே, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் வீட்டு தயாரிப்பான மூலிகை நலங்கு மாவு மற்றும் கெமிக்கல் இல்லாத மூலிகை சியக்காய் தூள், இன்னும் ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் பாரம்பரியமான முறையில் கூந்தல் வளர்ச்சி தைலம் நம்மளே வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் மிக்ஸ் மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் நம்மக்கிட்ட அரபி குரான், தமிழ் குரான், தர்ஜுமா குரான் கிடைக்கும். இன்னும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாபும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நம்மளோட பொருட்களில் எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்கள நிறைய பேர் உதவிகள் கேட்குறாங்க. மருத்துவ உதவி கேட்குறாங்க, உணவு உதவிகள் கேட்குறாங்க. உங்களால் முடிஞ்சது சதக்கா செய்ய நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. உங்களோட ஹாஜத்துக்கள் கபூலாகணும், உங்களோட நோய் நீங்கணும், உங்களுக்கு திருமணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கணும். இந்த மாதிரி பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நியத்தை வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சதக்கா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களோட அந்த ஹாஜத்துக்களை கபூலாக்கி தருவான். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை ஜிபே பண்ணி உதவி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பெரிய உதவியை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். உதவிகள் கொடுக்க முடியாதவங்க எல்லா எளிமையான நபர்களுக்காகவும், இன்னும் நிறைய உதவிகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய நபர்களுக்காகவும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.